ஓன ஊருக்குள்ள வரதே தப்பு. இதுல ஊள விட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள வருதா? பாட்டி அருவாளை எங்க கொண்டாங்க? வானரு கொஞ்சம் பொறுமையா இருங்க வானரு. நீங்க என்ன செஞ்சாலும் உங்க வீட்டுக்கு நான் மறுபடி வரேனே. எதுக்கு எதுக்கு ஓனா எதுக்கு வர? ரத்தத்தை குடிக்கதா? வானரு நீங்க என்ன அப்படி எல்லாம் நினைக்காதீங்க வானரு. பிள்ளைகள் வந்துச்சா? யார் பிள்ளைகள்? என்ன குதர்க்கமா பேசிட்டு இருக்கீங்க? இல்ல வானரு, எங்க அக்கா மகனும் உங்க சித்தி மகனும் கல்யாணம் முடிச்சி. ஓஹோ, உங்க ஏற்பாடு தானங்க வரச்சீங்களோ? ஐயே இல்ல வானரு, பிள்ளைகள் வந்திருக்கேன்னு கேள்விப்பட்டாத வீட்டுல கூப்பிட்டுட்டீங்களோன்னு பார்க்க தான் வந்தேன். எங்க இருக்காத கூப்பிடுங்க, பார்த்துட்டு போறேன் வானரு. இங்க பாரு மீன்காரி, மறுபடியும் ஏட்ட வந்து வாயை கொடுத்து கெட்டி தொங்க விட்டு அடிக்கிற அளவுக்கு கொண்டு விட்டுறாத. எங்க அம்மைக்கு சம்மந்தி நீ. உன்னைய கொஞ்சமாவது மதிக்கணும், மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கேன். தயவு செஞ்சு அதை காப்பாத்திட்டு பேரு. இதுக்கு மேல என் கண்ணில் மட்டும் பற்றாத. பிள்ளைகளும் மறுபடி கேள்வி கேட்க பாரு. பிள்ளைகளும் அதுவே தொல்லையலு. அதுவனால எங்களுக்கு டென்ஷன் தலை மேல ஏறி நிக்குது. மரியாதை இங்க இருந்து ஓடி போயிரு. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் மீன்காரி. பாத்தியா நீரோஜா, இவ புத்தி எங்க போகுது பாத்தியா? எங்கனாலும் சுத்தி சுத்தி என்கிட்டே வருவா. கொண்டே அறுக்கதான் பாரு பாரு ஒரு நாளைக்கு. அத்தை, உங்க மக அப்படி சொல்லிட்டு போயிட்டாவல்ல, அதை நினைக்கும் போதுதான் கஷ்டமா இருக்குத்த. நான் என்ன தப்பு பண்ணேத்த? எதுக்கு நீ வர வேண்டாம்னு சொன்னாவ? நீ திருந்திக்கிடவே மாட்டாவே, அப்படித்தான் சொல்லுவேன். உன்ன மாதிரி பொண்ணுங்க இருக்க வரைக்கும் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இப்படிதான் பில்டப் போட்டுக்கிட்டு தெரியும். நீ கண்டதையும் போட்டு மனசு குழப்பிடாத. இதுதான் சமையலே. சில பேரு எண்ணெயை ஊத்தி பத்த வைக்க பாப்பாவே. நீ பத்தி மட்டும் ஏறிடாத சொல்லிட்டேன். நீ என்னைக்குனாலும் என் வீட்டு மருமவதான். அதை யாராலையும் தடுக்கவும் முடியாது, மாத்தவும் முடியாது. அத்தை, அவரு என்னையும் பிள்ளையும் வராதன்னு சொல்லிட்டாரு. நான் என்னத்தை தப்பு பண்ணேன்? என் பிள்ளை என்னத்தை தப்பு பண்ணிச்சு? இங்க பாரு நீரோஜா, நீ இப்படி இருந்தீனா அவன் இப்படிதான் இருப்பான். முதல்ல நீ திருந்தி அவன் திருந்திடுவான். மீன்காரி, எதுக்கு என் தங்கச்சி அள வச்சுட்டு இருக்கா? என் வீட்டுல உனக்கு எப்படி நுழைய முடியுது? ஆமா, உன் மகன் எதுக்கு என் தங்கச்சி எப்படி அள வச்சுட்டு இருக்கா? என்ன கூட்டிட்டு போக மாட்டானமா? அது வந்து நீரோஜாமா, அரவிந்த் கொஞ்சம் கோவமா இருக்காமா. நீ வீட்டுக்குள்ள வரணும்னா மன்னிப்பு கேட்கணுமாமா. ஓஹோ, அந்த அளவுக்கு பெரிய ஆளாயிட்டானோ உமாவே? என் தங்கச்சி அள வச்சிட்டு திரும்ப போய் கால்ல விடுவான்னு நினைக்கானோ? அதெல்லாம் எந்த காலத்திலயும் நடக்காது. அத்தை, அப்படின்னா நான் இப்பவே வந்து மன்னிப்பு கேட்கிறேன். எம்மாடி மர்மவளே, நீ மன்னிப்பு கேட்காண்டா. நீ என்ன தப்பா செஞ்சா? தப்பு செஞ்சவியதான் மன்னிப்பு கேட்கணும், உப்பு தின்னவியதான் தண்ணி குடிக்கணும். அப்போ நீ தான் கேட்கணும். எங்க வீட்ல உள்ளவங்க எல்லாரும் கூப்பியே கால்ல வந்து மன்னிப்பு கேட்டு போ. வானரே, நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நான் இந்த விஷயத்துல என்ன தப்பு செஞ்சேன்? நியாயமா உங்க வீட்ல வந்து பொண்ணு கேட்டிருக்கேன். நீங்க தான் உங்க தங்கச்சி கெட்டி தர மாட்டேன்னு சொன்னீங்க. அந்த பையன் கோவத்துல கூட்டிட்டு போயிருக்கான். இதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? தப்பு செஞ்சவியதான் என் மாமன்ட்ட வந்து மன்னிப்பு கேட்கணுமா? யார் மன்னிப்பு கேட்கணுமா? அது என்னை கட்டி போட்டு அடிச்சவியதான். ஏட்டா அந்த விளக்க மாட்டேன். அக்கா, அப்படி சொல்லாத கவியே. என் மாமியாரு. மாமியாராது சாமியாராது, இந்த பேதி இருப்பா மீன்காரியால தான் எல்லா பிரச்சனையும். சித்தி குடும்பமே உடஞ்சி அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்காவ. இந்த ரணகலத்துல இவன் மௌனுக்கு ஒரு கிளு கிளப்பு கேக்குறாமா? நான் வந்து அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு என் தங்கச்சி ஏத்துக்கிறேன்னு கேப்பேன்னு ஒரு கனவு கண்டுட்டு இருக்காரா? இங்க பாரு மீன்காரி, நீ மட்டும் இல்ல, உன் மௌனம் தலைகளை இருந்து தண்ணி குடிச்சாலும் நான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன். இத உன் மனசுல வச்சுக்க, உன் மகன்கிட்ட போய் சொல்லு. அக்கா, என்ன நான் மன்னிப்பு கேட்கும் சொல்ல வரியோ? இங்க பாரு நீரோஜா, நீ படிச்ச முட்டாளுங்கத இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது நீயா தேடிட்ட வாழ்க்கை தான். இந்த ஜெனிப்பா தேடிட்டு போனால அந்த மாதிரி அவன் வந்து கூப்பிட்டானா நீ போ. நான் மன்னிப்பு கேட்டாதான் நீ அங்க போக முடியும்னா அந்த வீட்டு பக்கமே நீ போக வேண்டாம். மன்னிப்பு என் மாமன்ட்ட கேட்காண்டாமா? அப்போ முதல் மந்திரிட்ட போய் கேட்கட்டுமா? இல்ல வானரி, என்னை தானே கட்டி வச்சு
உன்னாலதான் இவ்வளவு அவமானமா எனக்கு. நீ மட்டும் ஒழுங்கா என் பேச்சு கேட்டிருந்தேனா அந்த மீன்காரி கருவாட்டுக்காரில உள்ள வந்திருப்பாளா? இப்போ உன்னையாலதான் நம்ம கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்காம பாத பூஜை பண்ணணுமா? அதெல்லாம் இல்ல. ஓஹோ, ஆசை வேற இருக்கும். மரியாதை இங்கிருந்து வெளியே போயிரு. எவளுக்கும் என்ன தங்கச்சி பார்க்க பிள்ளை பார்க்க உரிமை கிடையாது. யாராவது என்ன என் வீட்டு படியேறி வந்தியே மண்டை இருக்கும் கொண்டை இருக்காது. அக்கா என்ன நீ இப்ப என்ன சொல்ல வர? இந்த மீன்காரி கால உழணும் இல்ல உன் புருஷன் கால உழன்னு நினைக்கிறியா? இல்லக்கா, என்னோட வாழ்க்கை. நீ வாழவே வேண்டாம், வாழ்ந்தது போதும். ஏது இருப்பா மீன்காரி என் தங்கச்சி எப்படி மாத்தி வச்சிருக்கா? புருஷன் ஒரு புண்ணாக்க வேண்டாம். இந்த மீன்காரி அக்கா அம்மாவை செடி பேர கூட்டு போயிலனா கூட நான் வந்து உன் புருஷன் கேட்டு விட்டுட்டு வந்திருப்பேன். நான் மீன்காரி அடிச்ச தப்பு தானே உணர்ந்திருப்பேன். இப்போ நான் சொன்னது எல்லாமே உண்மைன்னு எனக்கு புரியுது. அதனால யார்கிட்ட என்னால மன்னிப்பு கேட்க முடியாது. நான் செஞ்சதுதான் கரெக்ட். இங்க பாரு ரோஜா, நீ தேடின வாழ்க்கை தான். செடிப்பருக்கு என்ன நிலைமை அதான் உனக்கு. அவனா வந்து கூப்பிட்டா போ, இல்லன்னு வச்சுக்க பேத்த கடமைக்கு அம்மா கஞ்சி ஊத்துவா இங்கே கடை. உங்க தங்கச்சியோட வாழ்க்கை. ஆடு நினைதே நீ ஓனாய் அழுதுச்சான். என் தங்கச்சி வாழ்க்கை பத்தி அழுதுகிட்டு இருக்க, உன் மோய் வாழ்க்கை பத்தி ஏன் சொல்ல மாட்டீங்க? வாழ்க்கை வாழக்காலம் எங்களுக்கு தெரியும். மரியாதை எங்க இருந்து பேரு வந்துட்டா. நீராஜம்மா, கவலைப்படாதம்மா. நல்லவியலுக்கு நல்லதுதான் நடக்கும். பண்ற பூரா அயோக்கியத்தனம் கேடு கெட்டத்தனம். அப்படியே நல்லது நடந்துற வாய் பண்ணிட்டு இருங்க. உங்க அக்கா மனசை சீக்கிரம் மாத்த பாரு. என்னது? நான் வாரேன் மருமகளே. நான் இவ்வளவு சொல்லி கேட்காம எவ்வளவு தைரியம் இருந்தா உங்க அக்கா மனசை மாத்த பாருன்னு சொல்லிட்டு போன மீன்காரி. இவெல்லாம் வாழ்க்கையில திருந்திக்கிடவே மாட்டா. இவ மோனுக்கு இவளுக்கு மேல திமிரு இருக்கு. எவ்வளவு நாளைக்கு தான் அப்படி இருக்கான்னு நானும் பாக்கேன். வாவ், ரியலி அமேசிங். பிரியாணி இங்க தான் இருக்கு. எப்படியாவது ஒரு பாத்திரத்துல அள்ளிட்டு ஓடிரணும். எல்லாரும் வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க. வெளியே யாருமே இல்ல. இதான் சூப்பர் சான்ஸ். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பிரியாணி அள்ளிட்டு ஓடிரணும். ஐயோ, அவசரத்துல பாத்திரம் எதுவுமே எடுத்துட்டு வரலையே. இங்க இருக்கதுல ஒரு பாத்திரத்துல அள்ளிடுவோம். முட்டை இருக்கு, இன்னும் நிறைய ஐட்டம் இருக்கும் போல இருக்கே. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருவோம்.
நான் இவ்வளவு நேரம் ஆள்ல தான் அங்க வரல. எப்படி உள்ள வந்த? இந்த சவுத்துலோடி யாரு குதிச்சு தான் வந்தேன். இப்போ இப்படி எடுத்துட்டு போனா சிந்திரோட கேட்டேன். ஒன்னு எனக்கு குடுமி அறுக்காம விட மாட்டேன். ஐயோ சே, இதுக்கு மேல அந்த குடுமிக்காரத்த பக்கம் வரட்டும். அதுக்கு வர வச்சுக்கிறேன் இவளை. ஏல, நீ தான் அந்த குடுமியை வர சொன்னியோ? இல்லக்கா, பாவம் பசியில தான் சாப்பாடு இருக்கான்னு பார்க்க வந்திருக்கா, எடுத்துட்டு போறேன். ஏக்கா, எல்லாரும் சாப்பிட்டீங்களாக்கா? நான் சாப்பாடு எடுத்து வந்து தரட்டுமா? அங்க சித்தி யாரும் சாப்பிடாம ஊர் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்காவ. நம்ம மட்டும் எப்படி சாப்பிட? எல்லா சாப்பாடையும் அள்ளி ஒருத்தருக்கா அள்ளி வந்து வீடு வீடா கொடுத்துரு. வந்தவி எல்லாரும் பசியோட தான் பேர்ப்பாவே. சரிக்கா, நம்மளுக்கு ஒரு வாளியில எடுத்துட்டு வந்து வச்சுட்டு எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுத்துரு. ஆமா தம்பி சாகரியம், பிள்ளைகளை இன்னும் சாப்பிடவே இல்லை, அதுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே. நான் போய் 2 தட்டை எடுத்துட்டு வரேன், குவாரி தரியா? ஏக்கா, ஏல போட்டு இதே இடத்துல உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்துறீங்கக்கா. தம்பி சாகரி, ரோசப்பக்க பிள்ளைகளும் பசியில தான் இருக்கும், அதுவரையும் கூப்பிட்டு சோறு கொடுத்துரு. சரிக்கா, நீ சாப்பிடுறியா? இப்ப வேண்டாம், நான் பிறகு சாப்பிடி. நீ என் பிள்ளைகளுக்கு முதல்ல கொடு. சரிக்கா, 2 பேரையும் அனுப்பி விடு, நான் சாப்பாடு கொடுத்துறேன். கண்மணி பசியோட தான் இருப்பா. அவளையும் கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்டானே. ஒரு மெசேஜ் தட்டி விடுவோம். வந்தா சாப்பிட்டுடாது போவா. என்ன எவ்வளவு நேரம் தான் இப்படியே நடந்து போயிட்டே இருக்க போறோம்? நான் அடைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஜெனி, அழாத ஜெனி, இன்னும் கொஞ்ச தூரம் தான். எங்க போறோம்? என் ஃப்ரெண்டு வீடு பக்கத்து ஊர்ல தான் இருக்கு ஜெனி. அங்க போய் அவன் ரூம்ல தங்கிக்கலாம். அதுக்கப்புறம் அங்க இருந்து வீடு பார்க்கலாம் ஜெனி. என்னால நடக்க முடியல, கால் ரொம்ப வலிக்குது. எனக்கு இப்படிலாம் நடந்து பழக்கமே கிடையாது. எங்க போனாலும் கார்ல தான் கூட்டிட்டு போவாங்க, கார்ல தான் கூட்டிட்டு வருவாங்க. நீங்க டிரைவர் தானே, உங்க வண்டி எங்க? ஜெனி, உனக்கு தான் தெரியும்ல, நான் டிராவல்ஸ்ல தான் வண்டி ஓட்டுறேன். எனக்கு சொந்தமா வண்டிலாம் கிடையாது ஜெனி. ஒரு நாள் கார் ஓட்டுவேன், ஒரு நாள் பஸ் ஓட்டுவேன். உனக்கு நிச்சயம் நடக்க போகுதுங்கிற கவலையில நான் 4 நாளா டிராவல்ஸ் பக்கமே போகல. 4 நாளைக்கு முன்னாடி அங்க கொண்டு போய் வண்டியை விட்டுட்டு வந்தேன், அவ்வளவுதான். இனி அங்க போனாதான் வண்டி எடுக்க முடியும் ஜெனி. சாரி, ஒரு ஆட்டோவாது போயிட்டீங்க, எனக்கு நடக்க முடியல. மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு, இந்த டைம்ல இங்கெல்லாம் எந்த ஆட்டோவும் வராது ஜெனி. கொஞ்சம் தூரம் தான், இப்படியே நடந்து வா, மெயின் ரோட்டுக்கு போயிடலாம். அங்க ஏதாவது வண்டி வந்ததுன்னா ஏறி என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடலாம். என்னால இந்த மழையில சுத்தமா நடக்கவே முடியல, ரொம்ப குளிருது வேற. சரி வா ஜெனி, அந்த மரத்தடியில போய் நிக்கலாம் வா. மழை நின்னதுக்கு அப்புறமா நடந்து போகலாம். ஜெனி, அழாத ஜெனி, மழை நின்ன உடனே போயிடலாம். ஒரு வீடு கூட இல்லாம மழை பெஞ்சிட்டு இருக்கு, மரத்தடியில வந்து உட்கார்ந்துருக்கோம். நான் வீட்டை விட்டு வந்ததே தப்பு. இப்படியே மழை பெஞ்சிட்டு இருந்தா எனக்கு கொஞ்ச நேரத்துல இருட்டிடும். நம்ம எங்க போறது? எனக்கு இந்த இடி மின்னல்னாலே பயம். ஜெனி, பயப்படாத, அதான் நான் இருக்கேன்ல. அழாத ஜெனி, யாராவது நம்மள இப்படி பார்த்தா நான் அவனை கடத்திட்டு வந்துட்டேன்னு நினைக்க போறாங்க. அப்புறம் பிரச்சனையாயிரும் ஜெனி. இங்க யாரு இருக்கா? யாருமே இல்ல, நம்ம மட்டும்தான் இருக்கோம். எனக்கு என்னவோ நம்ம அனாதை ஆயிட்ட மாதிரியே தோணுது. அப்படிலாம் நினைக்காத ஜெனி, உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்க. அப்புறம் எப்படி அனாதைன்னு சொல்ல முடியும்? எங்க வீட்ல எங்க அப்பா அம்மா பாட்டி அண்ணன் எல்லாரும் இருப்பாங்க. எனக்கு என்ன தேவையோ அவங்களே கவனிச்சுக்கிடுவாங்க. ஆனா நான் இங்க வந்து இப்போ ஒத்தையில இருக்கேன். காலையில இருந்து நான் எதுவுமே சாப்பிடவே இல்லை தெரியுமா? எங்க வீட்ல இருந்தா நேரத்துக்கு சாப்பிட்டுருவேன், ஜூஸ் கூட குடிப்பேன், ஸ்நாக்ஸ் ஏதாவது இருக்கும் நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன். ஜெனி, பசிக்குதா ஜெனி? ஆமா. சாரி ஜெனி, நான் என்னைய மாதிரியே உன்னையும் நினைச்சிட்டேன். அதான் உனக்கு பசிக்குதான்னு கூட நான் கேட்கவே இல்லை ஜெனி. நான் நிறைய நாள் சாப்பிடாமலே இருந்திருக்கேன் ஜெனி. எனக்கு இது ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. ஆனா நீ பசிக்குதுன்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜெனி. மழை மட்டும் நிக்கட்டும், நான் உனக்கு எப்படியாவது சாப்பாடு வாங்கி தரேன். எனக்கு சாப்பாடு கூட வேண்டாம், நம்ம இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருந்தா போதும் இப்போ. சரி ஜெனி, எல்லாத்துக்கும் நான் ஏற்பாடு பண்றேன், அழாத.